தமிழ் சினிமாவின் பிரபல நடிகர் திரு விஜய் அவர்கள் புதிதாக தமிழக வெற்றி கழகம் என்கின்ற அரசியல் கட்சியை துவங்கியிருக்கின்றார். இந்த அரசியல் கட்சி முதல் முறையாக வருகின்ற 2026ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் போட்டியிட தயாராகி கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகி ஒருவர் வருகின்ற 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தருமபுரி மாவட்டத்துக்கு உட்பட்ட 5 சட்டமன்ற தொகுதிகளில் ஏதேனும் ஒரு தொகுதியில் நடிகர் விஜய் அவர்கள் போட்டியிட்டு சட்டமன்றத்துக்குள் நுழைவார் என்று தன்னுடைய கருத்தை இன்று பதிவிட்டிருக்கிறார். இதன் மூலமாக என்ன தெரிகிறது என்றால், நடிகர் விஜய் அவர்களுடைய முதல் அரசியல் மாநாட்டை விக்கிரவாண்டிக்கு அருகே நடத்தி வெற்றிகரமான கூட்டத்தை காண்பித்திருக்கிறார். அடுத்தபடியாக இவர் போட்டியிடுகின்ற தொகுதி தருமபுரி மாவட்டத்துக்கு உட்பட்டது. எனவே வன்னியர்கள் அதிகமாக இருக்கின்ற பகுதியை தான் இவர் டார்கெட் செய்து கொண்டிருக்கிறார். வன்னியர்கள் அதிகமாக இருக்கின்ற விக்கிரவாண்டியில்தான் வன்னியர் சங்கம் போராட்டம் நடத்தி இடஒதுக்கீட்டு போராட்டம் நடத்தி விக்கிரவாண்டிக்கு அருகேதான் அவருடைய முதல் மாநாட்டை நடத்தினார். பாமக கணிசமான வாக்கு வங்கியுடன் எப்பொழுதும் மிகப்பெரிய போட்டியை கொடுக்கின்ற தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் உட்பட்ட ஏதேனும் ஒரு 5 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட தயாராகி கொண்டிருக்கிறார் விஜய். இதன் மூலமாக தமிழ்நாட்டில் இதற்கு முன் நடிகர் விஜயகாந்த் அவர்கள் முதல் முறையாக அவர் போட்டியிட்ட தொகுதி விருதாச்சலம், அதுவும் பாமக கோட்டை. இப்பொழுது விஜய் தர்மபுரி ஏதேனும் ஒரு சட்டமன்ற தொகுதி. எனவே இவர்கள் அனைவரும் அவருடைய டார்கெட் வன்னியர் பெல்ட். இந்த வன்னியர் அதிகமாக இருக்கிற பகுதியில்தான் அவர்களுடைய கட்சி வளர்க்க முயற்சி செய்கிறார்கள். அவர்களும் போட்டியிட முயற்சி செய்கிறார்கள். இதற்கான காரணம், தமிழ்நாட்டில் வன்னியர்கள் மட்டும்தான் சினிமா மோகம் அதிகமாக கொண்டவர்கள். இதை நம்ம சொல்கிறதுக்கு உண்மையாகவே வெட்கப்படணும். ஏனென்றால் சினிமா வேறு, அரசியல் வேறு, தலைவன் வேறு, ரசிகன் வேறு, தொண்டன் வேறு என்ற ஒரு பாரபட்சம் இல்லாத வன்னியர்கள் இருப்பதால் தான் வன்னியர்களை தொடர்ந்து இவர்கள் முட்டாளாக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். திரையில் பார்த்த நாயகன் வேறு, நம் தலைவன் வேறு என்பதை வன்னியர்கள் எப்பொழுது புரிந்து கொள்வார்களோ அப்பொழுதுதான் இவர்களுக்கெல்லாம் இந்த எண்ணம் தோன்றாது. இதே விஜயகாந்த் விருதாச்சலத்தில் வெற்றி பெற்றார். 2வது முறையாக மீண்டும் திருக்கோவிலிற்கு அருகே ரிஷிவந்தியம் தொகுதி, அதையும் வன்னியர் பெல்ட்டில் தான் வெற்றி பெற்றார். இப்பொழுது விஜயும் முயற்சி செய்கிறார். ஆனால் இவர்கள் யாராவது ஒரு ஆள் வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு குறித்தோ வன்னியர்களுக்கான கல்வி வேலைவாய்ப்பு குறித்தோ இவர்கள் எல்லாம் பேசுவார்களா? பேச மாட்டார்கள். கேட்டால் இவர்கள் அனைவரும் சொல்வது சாதி மத பேதம் இல்லாமல். அப்படி எல்லாரும் ஒரே பொருளாதார சூழ்நிலையில் இருந்தால் பேசலாம். ஆனால் பெரும்பான்மையான சமுதாயம் வன்னியர்களுக்கு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் முக்கியத்துவம் கிடைக்கவில்லை தமிழகத்தில். அதற்காக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருப்பவர்கள் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள். ஆனால் அவர்கள் வாக்கு வங்கியுள்ள இடம், அவர்கள் கணிசமான ஒரு வெற்றியை பெறக்கூடிய பகுதியில் தொடர்ந்து சினிமாவில் இருந்து வருகிறவர்கள் டார்கெட் செய்கிறார்கள். இவர்கள் தேவர்கள் அதிகமாக இருக்கின்ற பகுதியிலோ, கொங்கு வேளாளர் அதிகமாக இருக்கின்ற பகுதியிலோ, அல்லது நாடார்கள் அதிகமாக இருக்கின்ற பகுதியிலோ தன்னுடைய முயற்சியை செய்வதில்லை. இதற்கான காரணம் வன்னியர் மக்கள்தான் புரிந்து கொள்ள வேண்டும். வன்னியர் மக்கள் எப்பொழுது திருந்துவார்கள்? திரையை தள்ளி அரசியலை எப்பொழுது அவர்கள் புரிந்து கொள்வார்களோ அப்பொழுதுதான் வன்னியர்கள் கொள்கையுடையவர்கள், வன்னியர்கள் நிலையான மனம் கொண்டவர்கள், வன்னியர்கள் அரசியல் அறிவு உடையவர்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அதுவரை வன்னியர்கள் வெறும் பகடைக்காயாகத்தான்